செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை ஜாக்டோ ஜியோ சார்பில் ஒரு நாள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பினை காரணம் காட்டி 2010க்கு முன்னதாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், மேலும் ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென அங்கேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஒரு நாள் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தினசரி பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டன. விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். சி. சேகர், ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். 4.5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரையிலும் கிடைப்பு போட்டிருக்கின்றது அந்த நிலை. ஆகவே உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு உண்மையிலேயே எங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கையாக இருக்கின்ற வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கின்ற பழைய ஓய்வூதிய முறை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று கடந்த 2010க்கு முன்பாக பணியாற்றி வருகின்ற அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் உச்சநீதிமன்றம் டெட் தேர்வு தேவை என்று கூறியிருக்கிறது. அந்த டெட் தேர்வை ரத்து செய்வதற்கு சீராய்வு மனுவினை தமிழக அரசு அளித்திருந்தும் அதை பயனில்லாமல் இருக்கிறது. ஆக உடனடியாக தமிழக அரசு எங்கள் தலையிட்டு எங்களுடைய டெட் தேர்வை ரத்து செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அதே போன்று தொடக்க கல்வி துறையிலே பணிபுரிகின்ற அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் 243 என்ற அரசாணை போட்டு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதையும் தடை செய்ய வேண்டும். அதே போன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை மத்திய அரசுக்கு இணையான சம்பளத்தை வழங்காமல் இருக்கிறது. ஆகவே மத்திய அரசுக்கு இணையான சம்பளத்தை வழங்க வேண்டும். அதே போன்று பிஎட் படித்தவர்களுக்கு ஊக்க ஊதிய வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கோரிக்கை, இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே சுமார் 1000கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழக அரசு எங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக எங்கள் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளரை அழைத்து பேசி பிரதான கோரிக்கையாக இருக்கிற பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த வாய்ப்பு கேட்கின்றோம். ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம், ஒரு நாள் சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் தலைமைச் செயலர் முருகானந்தம். ஆமா, அதை பத்தி கவலை இல்லை. ஒரு நாள் சம்பளத்தை போனாலும் பரவாயில்ல, அதை நாங்க பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது அது மறுபடியும் அதை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை.